செய்திகள் தொடர்கின்றன. ஹாங்காங் கடற்படை போலீசார் திடீர் சோதனை நடத்தியதில் $6,82,000 மதிப்புள்ள கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்து கடத்தல் பேர்வழிகள் 3 பேரை கைது செய்தனர். சீனாவில் அந்நாட்டு புத்தாண்டு விரைவில் வர இருப்பதை முன்னிட்டு ஹாங்காங் உட்பட பல்வேறு நகர்களில் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து இறக்குமதியாகும் பரிசுப் பொருட்கள் அமோகமாக விற்பனையாகி வருகிறது. இவ்வாறு விற்பனைக்கு கொண்டுவரும் பரிசுப் பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து அனுமதியின்றி கடத்தி வருவதை தடுக்க ஹாங்காங் கடற்படை போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் முதலை மற்றும் மிருகங்களின் தோள்கள், கணினி உபகரணங்கள், செல்போன்கள் உட்பட ஏராளமான பொருட்களை கடற்படையினர் கைப்பற்றினார்கள். அவற்றை கடத்தி வந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இங்கிலாந்தின் ஆண்டி முரே உக்ரைன் வீரர் அலெக்சாண்டரை வென்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதிப் போட்டி பிரிஸ்பேன் நகரில் நேற்று நடைபெற்றது. இதில் இங்கிலாந்து வீரர் ஆண்டி முரேயும் உக்ரைன் நாட்டின் அலெக்சாண்டரும் மோதினர். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஆண்டி முரே அபாரமாக விளையாடி 6-1, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் உக்ரைன் வீரர் அலெக்சாண்டரை தோற்கடித்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றார். மீண்டும் முக்கிய செய்திகள். தானே புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஒன்றான புதுவையில் மத்திய குழுவினர் சேத விவரங்களை மதிப்பீடு செய்து வருகின்றனர். முதல் கட்டமாக புதுவை அரசு 2500 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டுள்ளது. தானே புயலால் பாதிக்கப்பட்டுள்ள கடலூர் பகுதியில் விவசாயம் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் 20 ஆண்டுகள் ஆகும் என்று வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கடலூர் பகுதி பள்ளிகளுக்கு வரும் 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னிகுக்கிற்கு லோயர் கேம்ப் பகுதியில் சிலையுடனான மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதல்வர் பற்றி அவதூறு செய்தி வெளியிட்டதாக கூறி வாரப்பத்திரிகை அலுவலகத்தின் மீது 2வது நாளாக இன்றும் அதிமுகவினர் தாக்குதல் நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.